அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா கடகராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, அர்ப்பணுக்கும் கூட வாழ்வு ஏற்படக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் எதிலும் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு வருடமா தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3இல் உள்ள கேது உங்களுக்கு நன்மைகளை அளிப்பார் என்றாலும் கூட, ராசியில் பஞ்சமாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பதை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம புதிய முயற்சிகள் எதிலும் இப்போது செய்யாமல் பாதுகாத்து கொள்ளுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஸ்தமத்து சனி மற்றும் குரு வக்ரம் இவைகள் எல்லாம் பலவிதமான சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதால ஏதிலும் முன்னெச்சரிக்கையும் சுமூகமான அணுகுமுறையும் தேவைங்க. நிதானம் இருந்தால் போதுங்க, எல்லாவற்றையும் சமாளித்து விடலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த வருடம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே இந்த வருடத்தில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க. இந்த கிரகங்களுடைய பயிற்சியின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் ராகு மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களும் பயிற்சி ஆகிறாங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கும், கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். இதன் விளைவாக குடும்ப ஒற்றுமை இந்த வருடத்தில் கொஞ்சம் குறையலாங்க. உடல் நலத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மருத்துவ செலவு ஏற்படுத்துங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. அதே போல வியாபார போட்டிகள் கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல் கேது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருவதால் குடும்ப சுமை கூடுங்க. அதே போல் குடியிருக்கும் வீட்டால் பிரச்சனை வரலாம். சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டினுடைய ஆரம்பத்தில் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதாவது இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பணவரவு என்பது திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயருங்க. அதே போல் அடிப்படை வசதிகளுக்கு பெருக்கிக் கொள்வீங்க. தொழில் புதிய முதலீடுகளை செய்து இழந்த செல்வத்தை மீண்டும் வரவழைத்துக் கொள்வீங்க. பெண் பிள்ளைகளுடைய திருமணங்கள் சிறப்பாக நடக்க வழிபிறக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. இப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த புத்தாண்டில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் போது பண நெருக்கடி அதிகரிக்குங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளை வழங்கி தடுமாற்றத்தை உருவாக்குங்க. விருப்ப ஓய்வில் வெளிவரலாமா என்று கூட சிந்திப்பீங்க. கடகத்தில் சஞ்சரிக்கும் போது குரு சஞ்சரிக்கும் போது இடமாற்றம், வீடு மாற்றம் கூட ஏற்படலாங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வருடமாக தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கவில்லைங்க. பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் ஜீவனஸ்தானத்தில் குருவும் இணைந்திருப்பது மிக கடுமையான பணப்பற்றாக்குறையை இந்த வருடத்துல நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. அது மட்டும் இல்லாம சனி பகவான்
அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்பட இருக்கிறத தெளிவுபடுத்துது. அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானமாகிய மகரத்தில் அக்னி கிரகமாகிய செவ்வாய் அமர்ந்திருப்பது மனைவியினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. குடும்ப பிரச்சனைகளும் கவலை அளிக்குங்க. கேது ஒருவரை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குது. மருத்துவ செலவுகள் சற்று அதிகமாகவே தாங்க இருக்கும். குடும்ப நலன் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதை ஒத்தி போடுவது நல்லது. திருமண முயற்சிகள்ல தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், சனி, ஜீவனஸ்தானத்தில் குரு ஆகிய கிரக நிலைகள் நன்மையை தராது என்பதை மிக புராதான ஜோதிட கிரகந்தங்கள் கூறியிருக்குது. அலுவலகத்தில் உழைப்பும் பொறுப்புகளுக்கும் சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. பலருக்கு பதவிக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீது மேலதிகாரிகள் குற்றம் குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு எந்தவித காரணம் இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த நிலை இந்த புது வருடத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புத்தாண்டில் போட்டிகள் கடினமாக இருக்குங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுங்க. சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே போல் மிக கடுமையான நிதி நெருக்கடியை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. புதிய முதலீடுகள், முயற்சிகள், விஸ்தரிப்பு திட்டங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கிரக நிலைகள் சரியில்லாத காரணத்தினால் புதிய கடன்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். என்னால் இத்தகைய கிரக நிலைகளின் போது வாங்கும் கடன் வெகு வேகமாக வளரும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கடகராசினியர்கள் கூடுமான வரைக்கும் கடன் வாங்காமல் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுவதுமே கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால உங்களுடைய உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. கடகராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டில் பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சனி பெயர்ச்சி விளைவுகளை பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்குங்க. எதையும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்க. பிரச்சனைகளுக்கு உடனடியாக முடிவு கட்ட முடியாதுங்க. அதே போல் விரயங்கள் அதிகரிக்குங்க. வீடு மாற்றம் உருவாகலாம். உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. அதே போல பணிபுரியும் பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்திகரங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த புது வருடத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகப்பெருமானை வழிபடுவதோடு சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகிலுள்ள பெரிசிக் கோவிலில் வீற்றிருந்த அருள் வழங்கும் வன்னி மரத்தடி சனீஸ்வரரை வழிபட்டு வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.